வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸில் ஹாட் 40i. இதில் என்ன ஃபால்ட் அப்படின்னா, நம்ம சார்ஜிங் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் ஃப்ளக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வருது. இந்த எரர் வந்து எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னா, தெர்மல் லைனில் ப்ராப்ளம் இருக்கும்போது க்ரியேட் ஆகும். நமக்கு ஆல்மோஸ்ட் குவால்காம், மீடியாடெக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் எரர் பற்றி தெரியும். ஆனால் இதில் இருக்கிறது வந்து ஸ்பெக்ட்ரம் ஐசி. ஸ்பெக்ட்ரம் ஐஸில் எதனால் இந்த தெர்மல் எரர் க்ரியேட் ஆகுதுன்னா, ஒன்று பேட்ரி கனெக்டர், ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பவர் ஐசியில் சார்ஜ் தெர்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து ஏடிசி லைன்னு சொல்லுவாங்க. அந்த லைன் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பவர் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சார்ஜ் தெர்மல் அப்படிங்கிற லைனை நான் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன். ஏன்னா பொர்னியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இனிமேல் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அந்த சார்ஜ் தெர்மல் அப்படிங்கிற பின்னை வந்து நான் செக் பண்ணும்போது எனக்கு அதுலேருந்து ஒரு ப்ராப்பர் லைன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. இதில் வந்து பேட்ரி போர்டு ஐடி ஏடிசி அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. இந்த லைன்லேருந்து வர வேண்டிய வோல்டேஜும் சார்ஜ் தெர்மல்லேருந்து வர வேண்டிய வோல்டேஜும் ஏடிசி வோல்டேஜும் சேம் தான். அப்போனா என்னென்னா, நான் அந்த போர்டு ஐடி அப்படிங்கிற பால்ஸ்லேருந்து சார்ஜ் ஏடிசி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜம்பர் பண்ணுறது மூலமாக இந்த இஷ்யூ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐசி எடுத்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு ஜம்பர் மேக் பண்ண போகிறேன். இதை வந்து நான் ஒரு பிட் மேப்லேயும் காமிக்கிறேன் உங்களுக்கு, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்து ஜம்பர் பண்ணுறேன்னு. ஆக்சுவலாக போர்டு ஏடிசி டு சார்ஜ் டெம்பரேச்சர் ஏடிசி. எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சார்ஜ் டெம்பரேச்சர் ஏடிசி தான். ஏன்னா இதுலேருந்து ஒரு வோல்டேஜ் போயிட்டு ஒரு ரெசிஸ்ட் போட்டிருக்காங்க, அந்த இடத்துல போயிட்டு அது கட் டவுன் ஆகி உள்ளே வந்து சிக்னலாக எடுக்கும். இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. அதுதான் இஷ்யூ. அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ளேயே வந்துட்டு அந்த போர்டு ஏடிசிலேருந்து சார்ஜ் ஏடிசிக்கு ஒரு சின்ன ஜம்பர் அடிச்சுட்டு யூவி போட்டு பக்காவாக மாஸ்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து ரெடி ஆகும். இதே ஃபால்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெக்னோலையும் நான் பார்த்துருக்கேன், இன்ஃபினிக்ஸ்லேயும் பார்க்குறேன். இன்ஃபினிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி கான்செப்ட் உள்ள, ரெண்டுமே சேம் கான்செப்டில் உள்ள ஃபோன் தான். போர்டு வைஸ் பார்க்குறோம், டிசைன் வைஸ் பார்க்கட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கணும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த போர்டு ஏடிசி அப்படிங்கிற லைனு. இதிலேருந்து எனக்கு தெர்மல் ஏடிசி இந்த L12 அப்படிங்கிற பின்னுக்கு தான் நான் இப்போ ஜம்பர் அடிச்சிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்கிமேட்டிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பெக்ட்ரம் ஐஸில் 5U510 அப்படின்னு ஒரு ஐசி, இதில் இருக்கிற எந்த ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த லைன்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு. இந்த வீடியோக்கான ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் தான் இருக்குது, வீடியோஸ் வைஸு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஜம்ப் அடிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐசி எடுத்து ஜம்பர் அடித்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து டீப் சிப் லெவல் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பின் பை பின் வந்து ஒரு ஐசியை ட்ரேஸ் பண்ணுறதுலேருந்து ஃபால்ட் ஃபைண்ட் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ட்ரைனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் லெசன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா லைவ் ப்ராக்டிக்கல் எடுப்போம். அதுவும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ரொம்ப ஹையர் அண்ட் ஃபோன்ஸ் இல்லாமல் ஓரளவு மாடரேட்டரான ஃபோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் நிறையா வரும். அப்படிங்கும்போது நீங்கள் அதை வச்சுட்டு ஈஸியாக வந்து உங்களோட சர்வீஸ் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐசி எடுத்திருக்கோம், ஐசி கடியில் ஒரு ஜம்பர் அடிச்சிருக்கோம், 2 பாலை ஸ்கிமேட்டிக் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் ஓரியன்டட். ஓகேவா? இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இஷ்யூ வந்து ரெடி ஆகும். அப்போ உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில்லும் வேணும், ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணுற நாலேஜும் வேணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐசி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இஷ்யூ வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. திரும்பவும் சொல்கிறேன், இந்த லைன் வந்து சார்ஜ் ஏடிசி அப்படிங்கிற ஒரு லைன் மிஸ்ஸுனால தான் இந்த இஷ்யூ நடக்குது. இது பெரும்பாலும் இன்ஃபினிக்ஸ், டெக்னோ இந்த ஃபோன்ஸில் நடக்கும். நமக்கு விவோ மாதிரி டேரெக்டாக தெர்மல் எரர் அந்த மாதிரி காமிக்காது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.